ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா பிஜிடிபிஎஃப் கோர்ஸ் மூலமாக அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படின்னா 12/2/2024 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் எவ்வளோ அப்படின்னா 26/2/2024 நீங்கள் அப்ளை பண்ணோம். இது வந்து ஆல் இண்டியா எக்ஸாம் தான். மொத்தமாக வந்து 500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு, ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடினா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 5 வருஷமும், அந்த 1984 ரிவார்ட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்க்கு வந்து 5 வருஷமும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபாய் கட்டணும். இன்கேஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க 200 ரூபாய் வந்து ஃபீஸாக கட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா ரீசனிங் வந்து 60 மார்க் கேட்பாங்க, இங்கிலீஷ் 40 மார்க் கேட்பாங்க, ஆப்டிடியூட் வந்து 40 மார்க்கும், ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் அந்த சப்ஜெக்ட்லேருந்து 60 மார்க்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பேங்க்கோட மெயின் சிலபஸ், அதாவது ப்ரிலிமினரி மெயின்ஸ் எழுதுவாங்க. அதோட மெயின்ஸோட சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸு சில பேர் வந்து நிறைய பேர் ஸ்டேஜ் 1லேயே ஃபெயில் ஆகிருப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து டேரெக்டாக நீங்கள் ஒரே எக்ஸாம்ஸை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3 லட்ச ரூபா. இதை வந்து நீங்கள் கட்ட தேவையில்ல. நீங்கள் வந்து ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அவங்க இன்ஸ்டால்மெண்ட் மூலமாக உங்கள் சேலரியிலேருந்து டெபிட் பண்ணிப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மாதத்துக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்து அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 15000 சம்பளம் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்குற ட்ரைனிங்லலாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து போடுவாங்க. உங்களோட ஆனுவல் சேலரி எவ்வளோனா 6.14 லேக்லேருந்து 6.5 லேக்ஸ் வரையும் சம்பளம் வரும். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 50000 வந்து உங்களுக்கு மாத சம்பளமாக கிடைக்கும். இது பேங்க்கில் எக்ஸாம், இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஈஸியாக நுழையிறதுக்கான ஒரு ஈஸியான வழியாக இருக்குது. ஐடிபிஐ பேங்க் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பேங்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதாவது கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்கில் என்ன உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஐடிபிஐ பேங்க்கில் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பேங்க்கில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எழுதி எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.